நேத்து வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சாவி தொலைஞ்சு போச்சுன்னா, நம்ம ரொம்ப தேடி அத கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னாக்கா, கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடவுள் வந்து உடனே கண்ணுக்கு காட்ட வேண்டியதானே! அது ஏன் வந்து இப்படி தேட விட்டு அலைய விடுறாரு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது கடவுள் வந்து பயங்கரமா வந்து சோதிப்பாரு. நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட, என்ன கோயிலுக்கு போனா கஷ்டம் வருது, சாமி கும்பிட்டா சந்தோஷம் தானே வரணும், ஏன் கடவுள் கஷ்டத்த குடுக்குறாரு? இனிமே நான் கோயிலுக்கே போமாட்டேன் அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து சோதிப்பாரு. எப்படின்னா, நீங்க அந்த சாவி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? அது நல்ல வழியில தேட முயற்சி பண்றீங்களா? இல்ல குறுக்கு வழியில அத அடைய முயற்சி பண்றீங்களா? இல்ல நீங்க அவசரப்படுறீங்களா? இல்ல அந்த சாவியே வேண்டாம் அப்படின்னு அலட்சியமா இருக்கீங்களா? அப்படிங்கிற எல்லா வழியிலயும் போட்டு ஒரு புழிஞ்செடுப்பாரு. ஒரு துணிய நீங்க துவச்சு புழிஞ்செடுக்கிறீங்களா, அந்த மாரி வந்து உங்கள புழிஞ்செடுப்பாரு. உங்களுடைய வேல்யூ என்ன? உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன? நீங்க என்ன மாரி யோசிக்கிறீங்க? என்ன மாரி மைண்ட்ல இருந்து இருக்கீங்க? அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுவாரு. ஏன்னா கடவுள் இல்லையா? ஒரு விஷயத்த வந்து சோதிச்சு தான் வந்து உங்களுக்கு குடுப்பாரு. அதாவது இப்ப நான் முன்ன வந்து விஜய் சார் வந்து சிஎம் ஆயிருவாரு அப்படின்னு சொல்லி பேட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லும்போது, நான் உடனே ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவேன். மக்களுக்கு சொல்லுவோம். என்னமோ அடுத்த நாளே வந்து ஃபிளாஷ் நியூஸ்ல எல்லாத்துலயும் வர மாரி என்னமோ நான் உடனே அந்த இடத்துல மீம் ரெடி பண்ணி ஒண்ணு போட்டேன். ஆர்வ கோளாறுல. அந்த மீம் கூட இன்னும் என் பேஜ்ல வந்து அக்கவுண்ட்ல இருக்கு. இப்ப வந்து அப்படி யாராவது ஒருத்தர் அப்ப அன்புமணி ராமதாஸ் சார் வந்து சிஎம் ஆயிருவாரு அப்படின்னு பேட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுதுன்னா, முதல்ல அன்புமணி ராமதாஸ் சார் வந்து யாரு அப்படின்னு பார்ப்பேன். அவரு ஏன் கடவுள் சூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத பார்ப்பேன். அவரு என்ன மாரி திட்டங்கள், செயல்பாடுகள் வந்து வச்சிருக்காருன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் இது எந்த நேரத்தில மக்கள்கிட்ட சொன்னா ரீச் ஆகும், என்ன மாரி நான் மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவேன். முன்ன மாரி கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய ப்ராசஸ். அந்த அறிவ குடுக்குறது. நம்ம என்ன மாரி திங்க் பண்ணணும், என்ன மாரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த அறிவ குடுக்குறது. கடவுள் உனக்கு ஒரு விஷயம் குடுக்குறாரு அப்படின்னா, அதுக்கு உண்டான அறிவு வேணும் இல்லையா? இப்ப சிஸ்டத்தில ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, சிபியூனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வந்து இயங்குது. சிபியூ வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுது, சிஸ்டம் வந்து ஆன் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க மானிட்டர் மட்டும் தான் பார்ப்பீங்க. இப்ப மதர் போர்டுல என்ன ஒர்க் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. மதர் போர்டுல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்து, சிபியூல என்ன ப்ராப்ளம், அந்த மதர் போர்ட சுத்தி என்ன ப்ராப்ளம், அந்த என்ன ஐசியூ போயிருக்குது, என்ன கம்ப்ளைண்ட்டு, சட்டா கேபிள் ஒர்க் ஆகலையா, ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறது அதில என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு எல்லாம் செக் பண்ணும்போது தான் நீங்க அத பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆயி, உங்களுக்கு மானிட்டர் ஆன் ஆயிருச்சு அப்படின்னாக்கா, சிஸ்டத்த மட்டும் தான் நீங்க பார்ப்பீங்க. அந்த சிஸ்டத்தில வர மானிட்டர மட்டும் தான் பார்ப்பீங்க. அது எதனால அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த ஒரு அறிவ குடுக்குறது பார்த்தீங்கன்னாக்கா, கடவுள் தான். அதாவது சோதிக்காம வந்து எதையும் குடுக்க மாட்டாரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாவி தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அது உடனே உங்க கையில குடுத்துட்டாக்கா, கடவுள் கண்ணுக்கு காட்டிட்டாக்கா, அப்ப நீங்க எதுக்கு? கடவுள் எப்படின்னா, உங்கள எல்லா வழியிலயும் முயற்சி பண்ண வைப்பாரு. உங்களால முடியல அப்படின்னா தான், கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அவ்வளோதான் ப்ராசஸ். கிருஷ்ணர் அப்படிதானே? கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா கடவுள் வரப்போறாரு. ஆனா, நம்மளால முயன்ற முயற்சிய வந்து நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு.